Hello friends and family, welcome to our channel The Kitchen Time. நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி எள்ளு சட்னி. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு வானலியில் நான் அரை கப் அளவு வெள்ளை எள் எடுத்திருக்கேன். நீங்கள் கருப்பு கலர் எள் இருந்தாலும் எடுத்துக்கலாம். அதை நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். நமக்கு எள்ளு வறுபட்டதுமே ஒரு மாதிரி வாசனை வர ஆரம்பிச்சிடும். அந்த டைமில் ரொம்ப சிம்மில் வச்சு வறுக்கலாம், இல்லைன்னா தீஞ்சிடும். இப்போ பார்த்திங்கன்னா லேசாக ப்ரௌன் கலரில் ஆயிருக்கு. ஸோ எல்லாமே இதே கலரில் ஆகணும், எல்லா எள்ளும். அதனால் இன்னும் கொஞ்சம் நேரம் வறுக்கலாம். நல்லா சிம்லையே வச்சு வறுப்போம். இப்போது நல்லா வறுபட்டுருச்சு. எள்ளும் நல்லா வாசனை அடிக்குது. அடுத்து ஒரு வானலில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 2-3 காஞ்ச மிளகாய் அந்த எண்ணெயில் நல்லா வறுத்துட்டு மிளகாய் எடுத்து தனியாக வச்சுக்கலாம். அதே எண்ணெயில் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு கொஞ்சம் அதிகமாக இருந்தால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். அது வறுத்ததும் 4-5 சின்ன வெங்காயம், நான் அரை கப் அளவு தான் எள் எடுத்திருக்கேன். ஸோ 4-5 வெங்காயம் இருந்தால் போதும். வெங்காயம் வதங்கினதும் அது கூட ஒரு சின்ன அளவு தக்காளி, அதையும் பொடி பொடியாக நறுக்கி வதக்கிக்கலாம். தக்காளி வெங்காயம் எல்லாம் வதங்கினதுக்கப்புறமா அது கூட தேவையான அளவு புளி சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா எல்லாமே வதங்கினதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்க எள்ளு, மிளகாய், அது கூட கொஞ்சம் உப்பு, அது கூட ஒரு 2 பல் பூண்டு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃபஸ்ட்டு அரைச்சிப்போம். அது கூடவே வதக்கி வச்சுருக்க எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். தாளிக்கிற கரண்டியில் தேவையான அளவு எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை எல்லாம் பொரிஞ்சதும் அரைச்சி வச்சுருக்க சட்னியில் கலந்துக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்பவே சுவையான, ரொம்பவே ஈஸியான சட்னி தயார். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.